அன்பே டயானா, பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், பரிதாபங்கள் கோபி இவங்கெல்லாம் நடிச்சு பாரி இளவழகனே டைரக்ட் பண்ணி இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு லவ் பிளஸ் காமெடி டிராமா தான் இந்த அன்பே டயானா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பாரி வந்து தன்னோட காலேஜ் டேஸ்ல இருந்து ரம்யா ரங்கநாதனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தன்னோட காதலையுமே அவங்க கிட்ட காலேஜ் டேலயே சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 8 வருஷமா ரம்யா ரங்கநாதன் வந்து பாரிய ஹோல்டுலயே வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பாரிய பிடிக்கும். ஆனா அக்செப்ட் மட்டும் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம் எவ்வளவு லாயலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு 8 வருஷமா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரோட ஃபேமிலியை பொறுத்தளவுல, பாரியோட ஃபேமிலியை பொறுத்தளவுல ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப ஒரு முற்போக்கான சிந்தனையோட வேலை தான். நீ யாரா லவ் பண்ணிக்கோ, நம்ம ஆளா இருக்கணும் அவங்க, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மட்டும்தான். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. காதல்லாம் எதிர்ப்பு கிடையாது. நம்ம ஆளா இருக்கணும் அவங்க அப்படிங்கிற ஆள் மட்டும்தான். இவர் வந்து ஒரு தெலுங்கு பாய், ரம்யா ரங்கநாதன் ஒரு ஆங்கிலோ இந்தியன். இப்படிங்கிறப்ப இவங்களோட காதல் கல்யாணத்துல போய் முடிஞ்சா முடியலையா, இவங்களோட காதல் எப்படி சேர்ந்துச்சு, இந்த காதலை தன்னோட ஃபேமிலியோட சம்மதத்தோட எப்படி பாரி வந்து ரம்யா ரங்கநாதனை மேரேஜ் பண்ணாரா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கலாட்டா கல்யாணம் மாதிரியான ஒரு படம் தான் இந்த அன்பே டயானா. படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூ, பாரி இளவழகன், ரம்யா ரங்கநாதன், ரோஜா மேம், சேத்தன், பரிதாபங்கள் கோபின்னு சொல்லி என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூவுமே அவங்களோட நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடியான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாங்க. படத்துல நிறைய காமெடி நல்லா ஒர்க் ஆயிருக்கும். ஜமா மாதிரியான ஒரு படத்தையும் பாரி இளவன் நினைச்சா டைரக்ட் பண்ண முடியும், ஆக்டிங் பண்ண முடியும். அதே ஆள் அன்பே டயானா மாதிரியான ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் பிளஸ் காமெடி டிராமா இருக்கிற மாதிரியான ஒரு படத்தையும் டைரக்ட் பண்ண முடியும், அதுல ஆக்டிங்கும் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு அசாத்தியமா அசால்ட்டா காமிச்சிருக்காரு. ஏன்னா ஜமாங்கிறது வேற ஒரு ஜோன் டோட்டலா, இது அப்படியே அன்பே டயானா டோட்டலா வேற ஒரு ஜோன். ரெண்டையுமே ஈக்குவலா எப்படி இருந்தாலும் பேலன்ஸ் பண்றாப்புல அப்படிங்கிற மாதிரியா இருந்துச்சு. படத்துல நிறைய காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருச்சு. படத்தோட அந்த ஒரு 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரம் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சு என்ஜாய் பண்ற மாதிரியான நிறைய எலமெண்ட் படத்துக்குள்ள இருக்கு. படம் உங்களுக்கு எந்த இடத்துலயும் போரே அடிக்காது. உங்க நியர்பை தியேட்டர்ல படம் அவைலபிளா இருக்கு, பாருங்க. பார்த்தவங்க அந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.